நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், ஃபஸ்ட்டு உங்களோட பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதில் வந்து கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 5-6 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் எடிட் எ ஃபோட்டோ, அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்டு நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ண வேணால் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு மேலே சர்ச் ஐக்கானில் போய்ட்டு சேர் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா நிறையா சேர் வரும். அந்த சேரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சேர் வேணுமோ அந்த சேரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த சேர் இருக்கா, இந்த சேரை நான் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நடு சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோட்டோ வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ என்னோடய ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இதை எப்படி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, ரிமூவ் பிஜின்னு, இது கொடுத்திங்கன்னா நம்ம பேக்ரவுண்டு வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இதை வந்து நம்மளை வந்து இப்படி உட்கார வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக வந்து நம்ம கால்கிட்ட மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டானது தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த இடத்துல லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதில் வந்து எந்த சேஞ்சஸ் பண்ணோன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஆட் ஃபோட்டோன்னு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு அடுத்து நான் கொடுத்துக்க அடுத்த பிஎன்ஜியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்பியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு இதை கொண்டு போய் மேலே வச்சுருங்க. மேலே வந்து அந்த ஒரு கம்பி மட்டும் தெரிகிற மாதிரி வாங்கி போதும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை வந்து பின்னாடி கொண்டு போயிருங்க. மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். கீழே பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிளெண்டர்னு ஒரு ஆப்ஷனில் போய் இது வந்து உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டோட செட் ஆகிற மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நல்லா லைட்டுன்னு கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு இதை பார்த்திங்கன்னா இதோட பிளெண்டில் போய் இதை வந்து நார்மல் கொடுத்துருங்க. நார்மல் கொடுத்துட்டு இதை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வச்சுக்கணும். இந்த அளவுக்கு வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு ஒரு ஃபயர் ஆட்டோ ஒன்று கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபயரை வந்து நீங்கள் வந்து அந்த கம்பிலே நீங்கள் செட் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த மாதிரி நல்லா பெருசாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக வைக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ஃபயர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு மேலே எரேசரை ஓப்பன் பண்ணி ஆன்லைஸ் ஃபுல்லாக பண்ணிவிட்டு இந்த கருப்பாக இருக்குது பார்த்திங்களா, இதை மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மாடு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த மாடு இமேஜை வந்து எப்படி ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதை கொண்டு வந்து அந்த ஃபயருக்கு மேலாலே இப்படி வச்சு இந்த அளவுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாடு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காளை மாடை கொண்டு வந்து இப்போ வந்து நம்ம 2 பக்கம் செட் பண்ண போகிறோம். இந்த மாடை பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து பேக்கில் பின்னாடி கொண்டு போயிருங்க. இது கொஞ்சம் கூட சிறுசாக வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அடுத்து இன்னொரு மாடு இருக்குது பார்த்தீங்களா,
அந்த மாடை வந்து இந்த சைடு வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாட்டை இதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் இருக்குது பார்த்திங்களா, இதை கொண்டு வந்து செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறது பார்த்தா இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டு இந்த ரவுண்டாக தெரியுது பார்த்திங்களா, அது அந்த மூலையில் இங்கே ஒரு ரவுண்டு இந்த மூலையில் இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த எரேசர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாட்டுக்கு மேலே தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக அதை மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கணும். எரேஸ் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு கச்சிட்டார் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளோட பேனர் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.